மேல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் நத்தார் தினத்துக்கு பிரியாணி அல்லது ஃப்ரைட் ரைஸாக தான் செய்கிறோம். நாங்கள் இந்த முறை நூடுல்ஸும் ஒரு வித்தியாசமான கறியும் செய்வோம். வாங்க. இது செத்தமிளகோ நல்லா ஊற போட்டிருக்குது. அதோட உள்ளி நூடுல்ஸ். இது காஞ்ச செத்தமிளகை பொரிக்க போகிறோம். இஞ்சி உள்ளி வெங்காயம் இறைச்சி தேசிப்புளி உப்பு அதோட நெய் கட்டாயம் நெய் தான் வேணுங்க கறிக்கு. வாங்கோ அப்படி செய்யலான்னு பார்ப்போம். மிளகாயை பொரிச்சு எடுப்போம். இது நெய் இருக்குன்னா தாச்சி தான். இதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இந்த கறிக்கு எங்களுக்கு நெய் தான் வேணும். நல்லா பொரிக்கட்டும். இடக்கிட முருகோணம் நல்லா முருகோணம் செத்தல் மிளகாய். நாங்கள் அது முருக இந்த செத்த மிளகாய் உள்ளியே அரைச்சிட்டு வருவோம். நல்லா பட்டு போல் அரைப்போம். நாங்கள் இதை இறக்குவோம். நல்லா வறுபட்டுட்டுது. கொஞ்சம் கருக விட்டுறாதீங்கோ, பார்த்து பக்கத்தில் நின்று எடுங்கோ. நாங்கள் இதே அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதை இப்போ இந்த எண்ணெய் பொரிச்ச எண்ணெய் இருக்குது தானே, அடுக்குலேயே போட்டு செய்வோம். இது உள்ளியும் ஊற போட்ட செத்தல் மிளகாயும். உங்களுக்கு இவ்வளோ சேவையோ அவ்வளோ உரைப்பாக போடுங்கோ. இதை இப்போ நாங்கள் வதக்குவோம். வேறு ஒன்றும் போடையில பாருங்க, இதுதான் போடுறது. கறியும் நூடுல்ஸும் செய்கிறபடியாக கறியின் மிளகாய் எண்ணெய்லேயே நூடுல்ஸை போட்டுட்டேன். அந்த நூடுல்ஸ் இதை வளர்க்குறேன். நீங்கள் தனித்தனி சாத்தியெல்லாம் செய்யுங்க, வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. வேறுங்க நெய் இருக்குல்ல, இந்த தண்ணி நீங்கள் இவ்வளவு நூடுல்ஸ் போட போகிறீங்களோ என்ன சொல்லி அதுக்கேற்ற தண்ணியை விடுங்கோ. இது தண்ணியெல்லாம் படிக்கிற கண்ணு. நான் 2 நூடுல்ஸ் போட போகிறேன். குழியாக வைக்கப்படாது, கொஞ்சம் முட்டு பதமாக இருக்கணும். அதோட இதுக்கு தேவையான உப்பை போடுறேன். இப்போ மூடி விடுவேன். நல்லா கொதிக்கட்டும். நாங்கள் பத்துறப்பம். இப்போ நீங்கள் சுடுதண்ணியை கொஞ்சம் வச்சு பக்கத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு தண்ணி காணாட்டி சுடுதண்ணியை ஊற்றுங்க. பிரட்டி போட்டு ஆடி விடுங்க. இது காணும், இது தண்ணி காணும். சாப்பிடுகிற நல்லா இருக்கும். அது வித்தியாசமான ருசியில் இந்த நூடுல்ஸ் இருக்கும். மூடி விடுவோம். பாருங்க, இவ்வளோ இந்த மாதிரி நல்ல மெல்லிய நெருப்பில் விட்ட வழியாக தான் அது அப்படியே தண்ணி வற்றாமல் கொதிச்சு கொண்டு வருது. இல்லாட்டி தண்ணி வற்றிடும். நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும். இது தொட்டு பாருங்க. உங்களுக்கு அது இப்போ தண்ணி காணாதுன்னு ஊட்டாதீங்கோ, மெல்லிய நெருப்புலையே விடுங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அதே மெல்லிய நெருப்பில் இருக்கட்டும். எரியாது, மெல்லிய நெருப்புன்ற வழியாக எரியாது. தண்ணி விடாதீங்க. இப்போ 10 நிமிஷமாக நல்ல மெல்லிய நெருப்பு பாருங்க. எரிகிறதே தெரியாத நெருப்பில் இருக்குது. இறக்குவோம். இப்படியே இறக்கி வைக்குங்க. இது அந்த காய்ச்சல் வாய்க்கெல்லாம் நல்லா இருக்கும்.
நாங்கள் கறியை சமைப்போம். அதுவும் சரியான இதெல்லாம் தனியாக இருக்கிற ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் சரியான சுகமான சமையல். இப்போது இதே இந்த சட்டியை வச்சு மிளகாயை பொரிச்சிருந்தோம்னா இதுக்குள்ள நெய் மிஞ்சி இருக்கும். அந்த நெய்யிலேயே நாங்கள் வெங்காயத்தை வதக்கி இருக்கலாம். இப்போ திருப்பி கொஞ்சம் நெய்யை விடுவோம். இது வேறு ஒன்றுமே செய்யக்கூட நெய்யில் செய்கிறது தான் இந்த ருசி. வேறு எதுவும் கன சாமான் இல்லை. வெங்காயம், இஞ்சி, உள்ளி, பொரிச்ச சித்தமிளகாய், உப்பு, தேசிப்புளி, அவ்வளோதான் இந்த சமையல். நெய் கொதிக்கணும். இதுக்குள்ள கொதிச்சிட்டு வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள ஒரு வேலையாக செய்து முடிச்சிடலாம். உள்ளியையும் வடிப்போம். சின்ன சின்ன வட்டி போட்டு போட்டோம்னா தான் பிடிக்கிற சுவையாக இருக்கும். உள்ளியை வடிக்கலாம். கொஞ்சம் கூட காலண்டபடியாக உள்ளி இஞ்சி கொஞ்சம் கூட போடுறேன். இதை இப்படியே தூளாக்குவோம். உள்ளி அரைச்சாச்சு. அப்போ நாங்கள் இதை போடுவோம். இது அடுப்புலையே வச்சுட்டு ஒரு வேலையாக செய்து முடிக்கலாம். நாங்கள் இன்னும் மிளகாய் அரைச்சி இல்லை. நல்லா வரைஞ்சி வாசம் தரட்டும். கொஞ்சம் கொன்ற கட்டம் நாங்கள் இங்கால இந்த மிளகாய் இதுக்குள்ள கொஞ்சம் உப்பை போடுங்கோ. எல்லா கறிக்குமே ஏற்ற உப்பு போடாதீங்கோ, கொஞ்சம் உப்பு போடுங்கோ. கொஞ்சம் கட்டி உப்பு போட்டிங்கன்னா நல்லா அரைப்படும். சாச்சு பாருங்கோ, நல்லா அரைச்சாச்சு. இது பொரிச்ச மிளகாய் இதையும் இதுக்குள்ள போடுவோம். வேலை செய்கிற ஆம்பளியல், படிக்கிற பொம்பளியல் தனியாக இருப்பீங்க, கடைக்கு ஓடாமல் இப்படி ஒரு சமையலை செய்து சாப்பிடலாம். ஒரு செகண்டுக்கு வளர்க்குங்கோ, மிளகாய் கருக விடாமல். இப்போ இறைச்சியெல்லாம் ஒன்றா போடுவோம். இது இப்போ நான் 2 காலை புறம்பா வைக்க போகிறோம். சஞ்சு குட்டிக்கும் சிவானிக்கும் புறம்பா செய்வோம். இதில் நல்லா இழந்துட்டு 1/2 கப் தண்ணி விடப்போம். அரை கப்புக்கு மேலே காணும். இப்படியோ ஒச்சு கொதி வேற. இப்போ இது நல்ல மெல்லிய நெருப்பில் 15 நிமிஷமாவது இருக்கணும். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவிஞ்சோன்னா அந்த உப்பை பாருங்க. மூடுவோம். இப்போ பாப்பா மீன மாதிரி வந்து 5 நிமிஷமாக கொதிக்குது. இனி நாங்கள் நல்லா கிளறி போட்டு எரிஞ்சும் எரியாத மாதிரி விடணும். நீங்கள் அடுப்பை அப்படி மெல்லிய நெருப்பில் விடணும். அப்போ இறைச்சி அவியும். இதே இந்த நாளும் இப்படி ஆக உழைப்பா சாப்பிடாதீங்க. இருந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த விசேஷ நாளில் இப்போ கிறிஸ்மஸ் விஜயத்தில் அப்படி ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. நல்ல மெல்லிஸு பாருங்க. நிமிஷத்துக்கு பிறகு வந்து திறவுங்க. இப்போ செட்டியாக 15 நிமிஷம் நல்ல மெல்லிய நெருப்பு பார்த்திங்கன்னா தெரியும். மெல்லிய நெருப்பு பாருங்க இப்படி இருப்பாங்க. இப்போ நாங்கள் அடுப்பண்ணி விட்டோம். அடுப்பண்ணி பார்த்துவோம். பார்த்து
2 நிமிஷத்தால் இறக்கி தேசிப்பிடி விடுவோம். இங்கால நாங்கள் சங்கியில் இறைச்சியையும் பொறித்து அவற்றை நூடுல்ஸையும் அதுக்கு புறம்பாக போட்டாச்சு. சில்லாக்கிறது இது எங்களோட பெரியாக்கிறது வாங்குவோம். சேர்த்துட்டு வைக்கணும். இது இந்த டேஸ்ட்டாக கொஞ்சம் காய் எண்டபடியாக நீளப்பாட்டுக்கு வட்டி வச்சுக்கணும். நீளப்பாட்டுக்கு வட்டினா ரெண்டு எழுத சொல்கிறேன். நீளப்பாட்டுக்கு வட்டிங்கன்னா புளி முழுக்க கட்டிடும். பாருங்க, இவ்வளோ சுவமான கறி. எடுப்போம். நல்லா கூட்டும் நல்ல இதுமாக இருக்கும். உங்களுக்கு ஆக உரைப்பண்டா ஒரு கரண்டி கொடுங்கோ. கொஞ்சம் உரைப்பு சின்ன விருப்பம் சாப்பிட விருப்பம்ண்டா 2 கரண்டி வச்சு சாப்பிடுங்கோ. வேறுங்க அதாவது கையால் தூக்கி காட்டுறேன் இந்த மாதிரி கிடக்கண்டு வேறுங்கோ. அப்படியே உதிரியாக இருக்குது. இதே மாதிரி செய்திங்கன்னா இப்படியே வரும். ஆக தண்ணியை கூட விட்டிங்கன்னா சலசலண்டு போயிடும். இது அந்த காய்ச்சல் வந்த வயலுக்கெல்லாம் நல்லா இருக்கும்.